Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரீசன்ட் டேஸா ஏன் இந்த அளவுக்கு டம்ப் ஆயிட்டு வந்திருக்குது, அதுவும் மெயினா எதேரியம் ஏன் இந்த அளவுக்கு டம்ப் ஆயிட்டு வந்திருக்குது, இந்த டம்போட செல்சியஸ் அப்புறம் 3R கேபிட்டல் கனெக்டடா இருக்காங்க. இவங்களால தான் இந்த அளவுக்கு ஒரு டம்ப் அப்படிங்கிற ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது ஆக்சுவலா உண்மையா என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ எத்தேரியம் இன்னும் ஃபர்தரா டம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா, இது எல்லாமே ஒரு செயின் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் மாதிரி இருக்குங்க. ரொம்பவே நாலேஜபிளான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க பாருங்கள். அதுவும் நீங்கள் மெயினாக டிஃபைல ஸ்டேக்கிங் ஈல் ஃபார்மிங்லாம் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்க பொட்டன்ஷியலான ரிஸ்க்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் வேறு இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் என்ன நடக்க சான்சஸ் இருக்குது, பிடிசியாக இருக்கட்டும் எத்தேரியமாக இருக்கட்டும் என்ன நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாங் டேர்ம்க்கு இன்னும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் மிகப்பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் let's get started. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோட இன்ட்ரோவில் சொன்ன விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஒன் பை ஒன்னா இந்த செல்சியஸாக இருக்கட்டும் 3ROஸாக இருக்கட்டும் இது எப்படி கனெக்டடாக இந்த எத்தேரியம் 2.0 இருக்குது, அதில் நடந்த ப்ராப்ளம்ஸு, அதுமாதிரி ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டில் என்ன நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எத்தேரியம் 2.0 எத்தேரியம் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்கிரேட் ஆகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு நிறைய பேர் உங்களோட எத்தேரியமை கூட கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அது மூலியமாக உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ஏபிஆர் அப்படிங்கிற கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் எத்தேரியம் 2.0க்கான ஸ்டேக்கிங் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரோட்டோகால்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கிராக்கன்னு, பினான்ஸு, கூகாயின் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ். அப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னும் போது ஆங்கர் ப்ரோட்டோகால், அப்புறம் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா இந்த லிடோ ஃபினான்ஸும் கூட. ஸோ இப்போ இந்த லிடோ ஃபினான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறேன். இந்த பர்டிகுலராக லிடோ ஃபினான்ஸில் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி கனெக்டடாக இருக்குது பார்ப்போம் இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிடோ ஃபினான்ஸில் நான் என்னோட எத்தேரியம் எத்தேரியம் 2.0க்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இருக்க ஒரு எத்தேரியம் லிடோ ஃபினான்ஸ்கிட்ட கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பதிலாக 1 ஈக்குவலண்ட்டான 1 ST ETH அப்படிங்கிற கொடுப்பாங்க. அந்த 1 ST ETH பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த எத்தேரியம் 2.0 ப்ரோக்ராம் எண்ட் ஆகி மர்ஜ் கம்ப்ளீட் ஆனாலும் என்கிட்ட இருக்க ST ETH நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும். அது மூலயமா என்னோட எத்தேரியம் அவங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை அவங்க திருப்பி என்கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் இது பேசிக்காக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். பட் இந்த இடப்பட்ட காலத்தில் இந்த ST எத்தேரியம் நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இந்த மர்ஜ் நடக்கிற வரைக்கும் அதை நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகிறப்போ ரிட்டர்ன் பண்ணால் போதும். ரிட்டர்ன் பண்ணலன்னா நம்மளோட எத்தேரியம் கிடைக்காதுங்க. ஸோ இப்படி தான் பேசிக்காக இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போது இந்த எத்தேரியம் 2.0க்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், ரீட்டைலர்ஸ், நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் ஆப்வியஸாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன இதில் நடந்து செல்சியஸ் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்க, 3ROஸ் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ இந்த லிடோ ஃபினான்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனையா, இப்போ நம்ம அவங்க நம்மளுக்கு ST ETH கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எத்தேரியம் அவங்ககிட்ட இருக்கனால ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிஸ்க்குமே கிடையாதுங்க. இப்போ இந்த ST ETH நார்மலாக எத்தேரியம் விட கம்மியாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இந்த மர்ஜ் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம ST ETH ரிட்டர்ன் பண்ணுறது மூலமா நம்ம எத்தேரியம் கிடச்சிரும். 1:1 பெக் மட்டும்தான். இப்போ இது $600 போட்டோம், $500 போட்டோம், எத்தேரியம் விட எவ்வளோ டம்ப் ஆனாலும் பிரச்சனையே இல்லைங்க. பட் இப்போ ஷார்ட் டேர்முக்கு இதுவே செல்சியஸ்க்கு பிரச்சனையாக அமையுது. அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இது நீங்கள் எதோட ஒப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் WETH ராப்டு எத்தேரியம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி தான் 1:1 எத்தேரியமுக்கு இந்த ராப்டு எத்தேரியமும் பெக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ST ETHும். ஏன் இந்த நீங்கள் போல்கடாட் பேராச்சைன் ஆக்ஷன்ஸு, குசாமா பேராச்சைன் ஆக்ஷனில் போல்கடாட் பினான்ஸ் மூலியமாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு B டாட் கொடுப்பாங்க. இதே அக்கேலாலலாம் பார்த்தீங்கன்னா LC டாட், C டாட் இந்த மாதிரி ஏகப்பட்ட 1:1 பெக்டு டோக்கன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் டாட் பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ செல்சியஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சென்ட்ரலைஸ்டு கிரெடிட் பேஸ்டு ப்ரோட்டோக்கால் தான் ஓகேங்களா. இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட கொஞ்சம் பிட்காயினோ எத்தேரியமோ இருக்குது. அதுக்கு நான் அதை ஸ்டேக் பண்ணி எனக்கு ஒரு இன்கம் வேணும்னா செல்சியஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலியமாகவும் பண்ணலாம். செல்சியஸில் நான் திருப்பி என்னோட ஸ்டேபிள்
டோக்கன்ஸோ இல்லை பிட்காயினோ எத்தேரியம் வந்து ஸ்டேக் பண்ணேன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏபிஆர் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது மட்டும் வந்து இல்லாமல் செல்சியஸில் வேற என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க எத்தேரியமோ இல்லை பிட்காயினோ வச்சு நான் வந்து லோன் வந்து வாங்கலாம். எப்படி நம்ம கிட்ட கோல்டு இருக்குன்னா நம்ம பேங்க்ல கொடுத்து லோன் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் லோன் அப்படிங்கிற வாங்கலாம். அதை வந்து கொலாட்ரலாக வந்து பிளெட்ஜ் பண்ணி நம்ம அது மூலயமா லோன் வாங்கி மற்ற இதுவும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ பேசிக்காக இப்படி எதுக்காக இது வந்து பண்ணுவாங்கன்னா பிட்காயின் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் தெரியும், என்னோட பிட்காயின் வந்து விற்க நினைக்கல, சேம் டைம் நான் பிட்காயின் வச்சு லோன் வாங்கி இன்னும் பெரிய லெவலில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. இப்போது செல்சியஸ் வந்து எப்படி இவங்களோட யூசர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து தராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் இருக்க மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. டீசென்ட்ரலைஸ்டு ப்ரோட்டோகால் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் யூஸ் பண்ணிப்பாங்க. வேறு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட யூசர்ஸ்க்கு வந்து ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பர்டிகுலர் எத்தேரியம் 2.0 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ரிட்டர்ன்ஸ்க்காக தான். ஓகேங்களா, ஆப்வியஸாக ரிட்டர்ன்ஸ் தரதுக்காக தான் இவங்க. அது மட்டும் வந்து இல்லாமல் மல்டிபிள் ஹீல்டு பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க பிட்காயின் எத்தேரியம்லாம் வந்து பிளெட்ஜ் பண்ணி அவங்க வந்து யூஎஸ்டிடி டாயெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே மல்டிபிளாக ஒரு கோர் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ அது டீட்டெயிலான த்ரெட் வந்து வச்சு நான் மேபி இன்னும் டைம் கிடச்சா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, செல்சியஸ் சரி இந்த எந்த இடத்துல வந்து லாக் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் வந்து பெரிய லெவலில் 2.0 வந்து ஆல்ரெடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து தெரியும், அவங்ககிட்ட இருக்க எத்தேரியம் கொடுத்துட்டு எஸ்டி தான் வந்து வச்சிருக்காங்க. பட் இப்போ இருக்க இதில் ப்ராப்ளம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தேரியம் மிகப்பெரிய ஒரு லேயர் ஒன் பிளாக் செயின். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு. ஸோ இதோட மார்க்கெட் கேப் ரொம்ப ரொம்ப பெருசு, ஒரு $130 பில்லியன் மேலே வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த லிடோ ஃபினான்ஸ் அப்படியே வந்து எடுத்துக்கும் போது எஸ்டி எடுத்துக்கும் போது இது வெறும் $4 பில்லியன் தாங்க. மிகப்பெரிய லிக்விடிட்டி அப்படிங்கிறது இதில் வந்து இல்லை. ஸோ லிக்விடிட்டி இல்லாததான் வந்து ப்ராப்ளம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அவங்களோட மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அவங்க லிவரேஜ்டு அவங்களோட பொசிஷன்ஸாக இருக்கட்டும், இந்த கொலாட்ரல் பேஸ்ட் இந்த கொலாட்ரல் இதுவும் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்ககிட்ட இருக்க பிட்காயின் எத்தேரியம்லாம் வந்து வச்சுட்டு அவங்க வந்து இது ஸ்டேபிள் காயின்ஸ்லாம் வந்து வாங்கி யூசர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏபிஆரும் வந்து தரணும் இல்லையா, எல்லாமே வந்து கம்பைன் ஆகி ஒரு இடத்துல வந்து லாக் ஆகிட்டாங்க. அவங்களோட ஃபண்ட்ஸ் 2.0 வந்து லாக் ஆனனால அவங்களோட இந்த மார்ஜின் கால் அப்படிங்கிறது இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸில் தான் வந்து வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களோட மார்ஜின் கால் ஆல்மோஸ்ட் வந்து அட்டைன் ஆக வந்து இருந்தது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ரெக்ட்டுக்கான ப்ராப்ளமே. ஓகேங்களா, ஸோ இப்போ எங்களோட மேக்கர் டாவில் இப்போ அவங்க அப்டேட் பண்ண வால்ட்டோட இது டீட்டெயில்ஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து 21,000 20,000 அந்த ரேஞ்சஸில் வந்து இருந்தது இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் ஆனது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிசி ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து $13,000 வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ என்ன வந்து ஆகும், இந்த லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து அட்டைன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸோட எல்லா பொசிஷன்ஸையும் வந்து லிக்விடேட் பண்ணி லிட்ரலாக செல்சியஸால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர்ஸ் வந்து ஸ்டேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா எத்தேரியம் பிட்காயின் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். ஏன்னா பேசிக்காக இதெல்லாம் எப்படி வந்து நடக்கும், ஏன்னா இப்போ பேங்க் மாதிரி தானே, பேங்க்கில் நம்ம வந்து எஃப்டிக்கு வந்து டெபாசிட் பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட்டை வந்து சர்க்குலேட் பண்ணி தானே பேங்க் வந்து ஏர்ன் பண்ணாமல், அந்த மாதிரி தான் இந்த செல்சியஸுமே கூட. ஸோ லிட்ரலாக நம்மளோட இந்த யூசர்ஸோட மணி வந்து ரிஸ்கில் வந்து இருக்குது. பேங்க்ரப்ட் ஆனாங்கன்னா யூசர்ஸோட மணி வந்து மொத்தமாக வந்து காணாமல் போயிடும். அண்ட் ஆல்சோ லிக்விடேட் ஆகும்போது மிகப்பெரிய டம்ப் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் வந்து இருக்குங்க. ஸோ இப்படி தாங்க வந்து இந்த செல்சியஸில் வந்து நடந்தது. இப்போ இந்த 3 ஆரோஸில் வந்து என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த 3 ஆரோஸ்லையும் அதே தான் வந்து நடந்துருக்குது. ஸோ செல்சியஸ்க்கான த்ரெட் இது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் மேபி வந்து போடுறேன். ஸோ இப்போ இந்த 3 ஆரோஸில் என்ன வந்து நடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம். ஓகேங்களா, இப்போ பெரிய பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் வந்து இருக்குல்ல இந்த பினான்ஸ் வெஞ்சர்ஸ், அந்த மாதிரி இது வந்து 3 ஆர்எஸும் ஒரு வெஞ்சர்ஸ். இவங்க பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் பொசிஷன்ஸ் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து வச்சுருந்துருக்காங்க. இந்த மார்க்கெட் டம்போட சேர்த்து அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே மார்ஜின் கால் வந்து அட்டைன் பண்ணியிருந்தது. அவங்கக்கிட்ட லிக்விடாக பெரிய அளவில் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து இல்லை. இவங்களும் இந்த எத்தேரியம் 2.0 கான்ட்ரிபியூட் பண்ணனால இந்த எஸ்டி ஈத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லிக்விடிட்டி வந்து இல்லை, உடனே செல் பண்ணுற அளவுக்கு. அதனால தான் வந்து இவங்களுமே வந்து லாக் ஆகிருக்காங்கங்க. அவங்களோட இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னர்ஸு, அவங்க இன்வெஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸோட ஃபண்ட்ஸு இதெல்லாமே வந்து இன்வால்வ் பண்ணி அவங்களோட மார்ஜின் காலை வந்து தள்ளி போட வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து அமைஞ்சுது. ஸோ இதுதான் இந்த 3 ஆர்எஸில் வந்து நடந்ததுங்க.
இதை பற்றி தான் எல்லாரும் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 ஹவர்ஸ் சின்ன ஒரு வெஞ்சர் கிடையாது. இங்கே சொல்லணும்னா போல்கடாட் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க. ஸோ இது ரெண்டுமே பொட்டன்ஷியலாக இவங்களோட மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலாக இந்த மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இவங்கெல்லாம் ஒரு குவாலிஃபைடான குவாலிட்டியான ஒரு அசட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிற வந்து இவங்ககிட்ட ஆப்வியஸாக வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்காங்க. லிட்ரலாக ஒரு பேங்க்ரப்சி அப்படிங்கிற 2 இதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இதெல்லாம் பியர் மார்க்கெட்டில் நடக்கிறது தான். பட் இந்த வாட்டி எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். லூனா USD கொலாப்ஸு, இப்போ இந்த பர்டிகுலர் செல்சியஸு, இப்போது பெரிய ஒரு வெஞ்சர் ஃபார்மே, இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸ்லாம் அவங்களோட டோட்டல் ஒர்த் இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $18 பில்லியன் மாதிரி வந்து இருந்தது. செல்சியஸ்மே வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டும் வந்து அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மேலே யூசர்ஸ் அப்படிங்கிற வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் இப்போ கிரிப்டோவில் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஸ்டில் இப்போ ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் என்ன நடக்க சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி டாட் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கலாம், இந்த டாட்டில் வந்து வாங்கலாமா நம்ம அப்படிங்கிற பற்றி வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டான மார்க்கெட் அப்டேட் தான். ஸ்டில் நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு க்ரூஷியலான இடத்துல தான் வந்து இருக்குது. ஆல்ரெடி மேஜரான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குது. இந்த இடத்துல லாட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்க வந்து இருந்திருக்கணும். பட் இப்போ சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்க இந்த ப்ராப்ளம்ஸ்னால பெரிய லெவலில் மார்க்கெட்டில் பம்ப் அப்படிங்கிறதே வந்து கிடையாதுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட இண்டெக்ஸஸ்மே வந்து ஓரளவுக்கு வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் ஒரு 3800 3900 வந்து போச்சுன்னா பிட்காயின் எத்தேரியமில் ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட்லேயும் நம்ம வந்து ஒரு நல்ல பம்ப் அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டம்ப் ஆகிட்டு தாங்க வந்துருக்குது. இப்போ தான் இந்த நிஃப்டிலாம் வந்து டம்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. நேற்றுலாம் நிஃப்டி 2% மேலே டம்ப் ஆச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து டம்ப் ஆகுது. நேற்று நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 4% டம்ப்பு, பயங்கரமான டம்ப் அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பிட்காயினில் என்ன வந்து நடந்துட்டு இருக்குன்னா சைட்வேஸ் வந்து போயிட்டுருக்குங்க. மேபி என்ன பாசிபிலிட்டி இருக்குது, எந்த மாதிரி வந்து ஒரு மூவ் சான்ஸ் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே தானே வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து டெய்லியாக இருக்கட்டும் இல்லை வீக்லியாக இருக்கட்டும் மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து இருக்கும். இந்த இடத்துல மேஜரான புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து இருக்கனால மேபி ஒரு சின்ன ஸ்வீப், இது வந்து ஒரு டெய்லியில் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபில் பண்ண நினச்சின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இப்படி ஒரு ஸ்வீப் வந்து இருந்துட்டு மேபி பம்பாக வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 24,000 புல்லிஷ் சினாரியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 4 hour வேல்யூ கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக மிகப்பெரிய ஃபால் அப்படிங்க வந்து இருந்திருக்கும். நான் எதிர்பார்க்கறது மேபி இந்த பர்டிகுலர் ரீஜன் 24,000 இங்கே, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பம்ப் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடம் தாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீப் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மேபி பம்ப் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா இது 2 மெயினான ஜோன்ஸாக வந்து நான் வந்து பார்க்குறேங்க. ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து டம்ப் சினாரியோ வந்து வந்ததுன்னா ஆப்வியஸாக வந்து வாங்கலாம், ஒரு நல்ல சான்ஸாக தான் வந்து இருக்கும். ஸ்டில் இந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப மோசமாக வந்து இருந்துட்டு வந்துருக்குது. பெரிய லெவலில் ரியாக்ஷன்ஸே வந்து இல்லை. மேஜரான சப்போர்ட் ஜோன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும் போது கூட லாங் டேர்முக்கு பை பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கிடைக்குங்க. நான் ஒன்று இந்த வீடியோஸில் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போது இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குங்க. நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ வந்து போட்டிருந்தேன், ஆல் சீசன் மாதிரி வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இது பம்ப் பிஃபோர் மேசிவ் டம்ப் மினி ஆல் சீசன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து இன்வெர்ஸாக வந்து நடந்துருச்சு. வேறு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தேரியம் பிடிசியோட வீக்லியில் வந்து இருக்கும். ஸோ இங்கே டெய்லியில் வந்து பார்க்கும்போது உங்களால் அழகாக வந்து பார்க்க முடியும். ஸோ நல்ல டம்ப் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சின்ன பம்ப் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ரீடெஸ்ட் அப்படிங்கிற வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த ரீடெஸ்ட்டை கூட இன்னும் கொஞ்சம் மேபி வந்து உள்ளே வந்து போயிருக்கலாம். இல்லை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து இந்த டம்ப் ஆனது அகைன் வந்து லைட்டாக இது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் இங்கே ரீடெஸ்ட் வந்து பண்ணியிருக்கு இல்லையா, அப்போது மேசிவாக ஆல் காயின்ஸ் எல்லாம் வந்து பம்பாக இருக்கும். பட் இந்த சுச்சுவேஷனால் அப்படி வந்து இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் நல்லா இல்லாதனால ஆல்சோ பிட்காயின் டாமினன்ஸ்லேயும் இங்கே மேசிவான ரிஜெக்ஷன் வந்து பார்க்க முடியும் உங்களால். இதை பேஸ் பண்ணி தான் நான் அதை வந்து சொல்லியிருந்தேன். பட் அந்த இடப்பட்ட காலத்தில் மார்க்கெட் வேறு லெவலில் வந்து செஞ்சிருச்சு. ஸ்டில் வந்து பார்ப்போங்க, பெரிய லெவலில் கிரிப்டோ மார்க்கெட் வந்து இப்போ அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. நான் நல்ல டீட்டெயிலாக ஒரு அப்டேட் வீடியோ அப்படிங்கிற வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்க விஷயம் இதுதான். அண்ட் உங்களுக்கு இந்தியாவில் கிரிப்டோ டாக்ஸ்க்கு பினான்ஸ் வந்து ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் அண்ட் இந்த இந்த டாட் வந்து லாங் டேர்முக்கு வாங்கலாமா, லூனா மாதிரி ஆக சான்சஸ் இருக்கா, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். சிவாஸ்டமாக வீடியோ. அண்டில் தென் சிகே ஜெஜி சைனிங் ஆஃப். பாய்.